ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. இந்த கதை எனக்கும் என் கனவு கண்ணி 43 வயசு நமிதா ஆண்டிக்கும் நடந்த சம்பவம். பேரைக் கேட்கும்போதே செம்ம கிட்டக்கா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க கதைக்குப் போகலாம். என் பேரு தினேஷ். வயசு 23. நல்ல உடல்வாக்கு கொண்டவன். எந்த பொண்ணா இருந்தாலும் என்னை பார்க்கும் போதே ஆசை வரும். ஆனா அந்த விஷயத்துல எனக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்துச்சு. என் ஆசை எல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்த உடனே கிக் ஏறற மாதிரி ஒரு ஆண்டி வேணும்னு தோணுச்சு. கோயம்புத்தூர்ல தனியார் கம்பெனில வேலை பார்க்கறேன். கம்பெனிக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி வந்தேன். டெய்லி ஜாக்கிங் போறது வழக்கம். சோ, ஒரு நாள் அப்படி ஜாக்கிங் போகும்போது எதிர் வீட்டுல ஒரு ஆண்டி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தா. அவளைப் பார்த்த அந்த செகண்டே என் உடம்பு ஃபுல்லா கரண் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் ஆண்டிதான் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுளே எனக்கு கொழுக்கு முழுக்குன்னு ஐயர் வீட்டு மாமியை கண்ணுல காட்டுனா, என் கூட பிறந்த தம்பி என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. நான் எப்படியெல்லாம் ஒருத்தியை பண்ணணும்னு நினைச்சனோ, அதைவிட அதிகமாகவே இருந்தா. இப்பவே அவளை பண்ணணும், அப்படித்தான் எனக்கு இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ஐயர் வீட்டு மாமியை பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. வேலையே ரைட் சைடு கட்டிக்கிட்டு அந்த இடுப்பு தெரிய குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க என் கூட பிறந்த தம்பி வேற. அவங்க வீட்டுக்கு விளையாட போயே ஆகணும்னு டான்ஸ் ஆடணும். எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஜாக்கிங் கிளம்புனேன். இருந்து அவளை பார்க்கவே நேரமா எழுந்து ஜாக்கிங் போவேன். அப்படி டெய்லி போறதை பார்த்த மாமி கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆத்துக்காரர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு போல. ஒரு பையன்தான், அவனும் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க கோலம் போடுறப்போ கீழ விழுந்துட்டாங்க. நான் தான் அவங்களை உள்ள தூக்கிப் போனேன். முதல் டைம் அவளை தொட்டு தூக்கும்போதே எனக்கு நரம்பு, தொண்டையைச் சரி செய்தல் எல்லாம் இழுந்து நின்னுச்சு. அப்படியே நிக்க வச்சு பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க வழியில துடிச்சிட்டு இருந்தாங்க. மெதுவா அவளைச் சோபாவுல படுக்க வச்சேன். வீட்டிலயும் யாரும் இல்லை. நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சாலும் கொஞ்சம் பயமாதான் இருந்துச்சு. சோ, நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னேன். அவங்க வழியிலும் என்னை பார்த்து முறைச்சாங்க. ஏங்கக்கா, ஆண்டி முறைக்கிறீங்க? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியே தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. சாரி, சாரி, நான் வேணா அக்கான்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். பேரைச் சொல்லிக் கூப்பிடச் சொன்னா. எனக்கு அந்த வார்த்தை சந்தோஷப்படுத்தியது. அடுத்த நொடி பேரைச் சொல்லிக் கூப்பிடாம சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் ஷாக் தான். பட் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவ நிஜமாவே கீழ விழல. என்னை அவ வீட்டுக்கு வர வைக்கத்தான் அப்படி நடிச்சான்னு புரிஞ்சது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நல்லா உடல்வாகு. அதுல மாமியும் மயங்கிட்டா போல. எனக்கு வேலை ஒரு பக்கம் சுலபமானது. நான் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே அவளை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ அப்படியே ஒன்னும் தெரியாதவ மாதிரி வலியில நடிச்சா. காலுக்கு மருந்து போட்டு விட முடியுமா அப்படின்னு கேட்டா. இதத்தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கால மருந்து போட ஆரம்பிச்சேன். அவ காலு ஃபுல்லா பிரவுன் கலர்ல முடி, பார்க்கவே செம்ம திக்கா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாமி சடாம்னோ, என்னடா பண்றே அப்படின்னு கேட்டா. இல்ல, சும்மாதான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்ப காசு கொடுத்தா நல்லா பாப்பியா அப்படின்னு கேட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ காட்டினா நான் நல்லா பாப்பேன் அப்படின்னு கண்ணை அடிச்சிட்டேன். அவ ஒரு மாதிரி சிரிச்சா, பார்க்கவே அவ்வளோ அழகு. அவ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அப்படின்னு சொன்னா. நான் அவள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சொன்னேன். நீங்க எதுக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன் அப்படின்னு சொன்னேன்.
என்ன அப்படின்னு திரும்ப கேட்டா. ஒன்னும் இல்லை அப்படின்னு சமாளிச்சிட்டேன். இப்ப உன் மொபைல் நம்பர் குடு, எதுனா கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னா. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ மிஸ்டு கால் கொடுத்தா. நானும் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகு அவளை டெய்லியும் பார்க்கணும், பக்கத்துலயே இருக்கணும் போல இருந்துச்சு. அவளை பண்ண இன்னைக்கு சான்ஸ் கிடைக்குமா, நாளைக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அடிக்கடி அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவளும் நல்லா பேசுவா. அவ எப்பவுமே ஒருவித ஈர்ப்பான புன்னகையுடன் பேசுவா. ஒரு நாள் அவ புருஷன் எப்பவும் போல வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு. அவ மட்டும் நைட் ஒரு கடைக்கு போயிட்டு வரும்போது அவ ஸ்கூட்டி பிரேக்டவுன் ஆகி நின்னுடுச்சு. மழை வேற பயங்கரமா பெய்யுது. அவ ஃபுல்லா மழையில நினைஞ்சிட்டா போல. அப்போ எனக்கு கால் பண்ணி அவளுடைய காரை எடுத்துட்டு வரச் சொன்னா. நானும் போனேன். போய் அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு கண்டிப்பா இவளை பண்ணணும் அப்படின்னு. அவ மழையில நினைஞ்சி போய் அவ அழகு இன்னும் என்னைச் சூடேற்றுச்சு. பச்சை கண்ணை எடுக்காமல் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ போலாமா அப்படின்னு கேட்டா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். வரும்போது பாதையில ஒரு ஹோட்டல்ல காரை நிப்பாட்டிட்டு, குளிருது, டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவளும் சரி அப்படின்னு சொன்னா. ஆனா அவளுக்கே தெரியாம அங்கேயே ஒரு ரூம் போட்டுட்டேன். ஆர்டர் பண்ண டீ வந்துச்சு. டீ எடுக்கற சாக்குல அவ கையை தொட்டேன். அவ கண்டுக்கவே இல்லை. டீயே வேணும்னே என் மேல கொட்டிக்கிட்டேன். அவ பதறிப்போய் துடைச்சு விட்டா. நான் உடனே மேல ரூம் இருக்கு, நான் போயிட்டு பிரஷ் ஆக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் வரேன் அப்படின்னு வந்தா. நானும் இதைத் தாண்டிச் செல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். உள்ளே போய் கதவைத் தாளிட்டேன். கொஞ்ச நேரம் கூட வீணாக்காமல் அவளை கட்டி இழுத்து முத்தம் கொடுத்தேன். நீ எனக்கு முழுசா வேணும் டீ அப்படின்னு சொன்னேன். விடுடா விடுடா அப்படின்னு தள்ளிவிட்டாலும் 5 மினிட்ஸ்ல அவளும் இதுல உறிஞ்ச ஆரம்பிச்சுட்டா. மழை வேற, 2 பேருக்கும் பயங்கரமான வெறியேற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரை மணி நேர ஊடலுக்குப் பிறகு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். பிடிக்காமதான் இவ்வளவு தூரம் உன் கூட தனியா வந்திருக்கேனா அப்படின்னு சொன்னா. எனக்கு இன்னும் கிழுகிழுப்பை ஏற்படுத்தியது. ஆமா, என் மேல எப்ப இருந்து உனக்கு ஆசை அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னை பார்த்த முதல் டைமே எனக்கு புடிச்சு போச்சுடா. ஆனா நீ என்னை பாக்குறியே தவிர எதுவும் பண்ண மாட்டே. அதான் அன்னைக்கு கீழ விழுந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொன்னா. எனக்கு அது அப்பவே தெரியும் டி. அன்னைக்கே உன்னை பண்ணி இருப்பேன். ஆனா உன் புருஷன் அதுக்குள்ள வந்துட்டான். அன்னைக்கு நீ தப்பிச்சிட்டே. ஆனா இன்னைக்கு உன்னை விடமாட்டேன் டி அப்படின்னு சொல்லி அவளோடு இதழைத் தடவினேன். நான் இப்படி ஒருத்தியைத் தாண்டி இவ்வளவு நாளா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவ கண்கள் சிவந்தன. மழையின் குளிர்ச்சி எங்களை இன்னும் இனித்தது. ஒரு அரை மணி நேர ஊடலுக்குப் பிறகு உன்னை முழுசா எனக்குள்ள கரைக்கணும் வா அப்படின்னு இழுக்க, அவளோ இங்க வேணாம், நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னோம். நானும் அடுத்த நாள் அவள் வீட்டுக்குப் போனேன். அவ எல்லாத்தையும் ரெடியா செம்மையா ரெடியாகி இருந்தா. பார்த்ததும் ஓடிப்போய் அணைத்துக்கொண்டு இதழை உறிஞ்சிக்கொண்டு என்னையும் ஊர் முன்னால் அசிங்கப்படுத்தினான். அவமானம் தாங்க முடியாமல் என் சொந்த ஊருக்கே வந்துட்டேன். என் தவறையும் உணர்ந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.